ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பும் மீன் வறுவலும் எங்கள் வீட்டு முறைப்படி செய்யலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது பாருங்கள் 1 ஹவராக ஊறிட்டுருக்கு. நான் இது முழுசாக மீன் குழம்புல போட போகிறதில்ல, நான் வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். இது 1 ஹவராவது ஊறி இருக்கட்டும், ஒரு ஓரமாக வச்சுடுங்க. பாருங்கள், இப்போ குழம்பு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் குழம்பு செய்ய போகிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு வச்சிடலாம், மீதி அளவுக்கு நம்ம வதக்கிறதுக்காக வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, 8 பல் பூண்டு, 2 பெரிய தக்காளி, ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். சில பேர் மீன் குழம்புல தேங்காய் போட மாட்டாங்க, நாங்கள் போட்டு தான் செய்வோம். பாருங்கள், மாங்காய் ஒரு 4 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். புளி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு தனியாக வச்சுக்கிறேன். இப்போ அரைக்க வேண்டிய மசாலா அரைச்சிக்கலாம். பாருங்கள், பாதி வெங்காயம், பூண்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கிறதால கிரேவி குழம்பு நமக்கு திக்காக வரும். இந்த மீதி பாதி வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி தனியாக அரைச்சிக்கலாம், தேங்காய் தனியாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம தாளித்து விட்டுடலாம் மீன் குழம்பு. நான் இந்த எடுத்துகிட்டு அப்புறம் நான் தக்காளி தனியாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே அகலமான பாத்திரம் வைங்க. இதில் நான் தேங்காய் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் நான் சேர்த்து செய்கிறேன். நீங்கள் முழுசாக கூட தேங்காய் எண்ணெய் போடலாம், அப்படி இல்லைன்னா மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். தேங்காய் எண்ணெய் போடுறதால மீன் குழம்பு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது சூடாகட்டும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது நல்லா வறுபடட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் போடுறதால கொஞ்சம் நிறையா வரும், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை கண்ணாடி பக்கத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்டாக வறுபடட்டும் வெங்காயம். இதில் நான் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்கள் கருத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கீரி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா உடச்சி கூட போட்டுக்கோங்க. எண்ணெயில் பச்சை மிளகாய் போடும்போது சில நேரம் வெடிக்கும், ஜாக்கிரதையாக பண்ணுங்க. பாருங்கள், இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம் பூண்டு விழுது, அதை நான் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பேருக்கு தேவையான அளவு குழம்பு செய்கிறேன். நீங்கள் எக்ஸஸாக செய்யணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் நம்ம கடைசியாக தான் போட போகிறோம். தக்காளி எடுத்துகிட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் நான் மீனில் கலந்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, அதனால் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துடுங்க, தனியாத்தூளோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்க, இப்போ நான் தக்காளியும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு நான் கொஞ்சமாக மீனில் போட்டிருக்கேன், நான் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன் உப்பு. அப்புறம் தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த பச்சை மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து நல்லா திக்க வரட்டும். அது வரைக்கும் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த தக்காளி வெங்காயம் விழுது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நம்ம புளி ஊற போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சிட்டு நான் போட்டுக்கிறேன். நான் மாங்காய் போடுறதால புளி குறைச்சி போட்டிருக்கேன். மாங்காய் போடலைன்னா புளி அதிகப்படுத்திக்கோங்க. பாருங்கள், இப்போ தேங்காயும் அரைச்சிட்டு வந்துட்டேன், அந்த விழுதியும் நான் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீன் குழம்பு எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டு
மசாலாவில் ஊறிட்டு இருக்குது இல்லையா மீன், அதை நம்ம போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் இந்த குழம்புல போடலை, மீனில் கலந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா காரம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு நான் பீஸ் போட்டுக்கிட்டேன் குழம்புல. மீதி வந்து வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாங்காய் போடுறதால மாங்காய் முழுசாக இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும், கரையாமல் இருக்கும். உங்களுக்கு நல்லா கரைஞ்ச மாதிரி மாங்காய் வேணும்னா மீன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். நல்லா இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். நீங்கள் கலக்கும் போது மீன் உடையாமல் கலந்து விடுங்க. மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து அகலமான கரண்டியில் நல்லா அழுத்தாமல் மேலாக்க கலந்து விடுங்க. இந்த டைம்லேயே நமக்கு மாங்காவும் கொஞ்சம் வெந்துடும். இந்த மாங்காய் வந்து நான் போடுறது வந்து முழுசாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே மாங்காய் போட்டு அப்புறம் வந்து மீன் போடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது மீன் குழம்பு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் மீன் குழம்பு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கடைசியாக பாருங்கள், நான் கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையிலே பிச்சு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் மீன் வச்சிங்கன்னா இந்த மீன் எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிடும். அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. மாங்காய் போடுறதாலையும் தேங்காய் எண்ணெய் போடுறதாலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. பாருங்கள், நான் எண்ணெய்லாம் அதிகமாகவே போடலை, ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மீன் பொரிக்கிறது பார்க்கலாம். மீனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளோரோ இல்லைன்னா மைதாவோ ஏதோ ஒரு மாவு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குறைஞ்ச ஃப்ளேமில் தோசை தவாவில் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பாருங்கள், டீப் ஃப்ரைலாம் பண்ணல. ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி மீன் வறுத்திங்கன்னா நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறத விட ரொம்ப சத்தாகவும் இருக்கும், சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே ட்ரையாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தோசை தவாவில் மீன் வறுத்திங்கன்னா. பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டிருக்கேன், அதிக எண்ணெய்லாம் போடலை. ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சிட்டு 2 சைடும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா திருப்பி போட்டேன். இதே மாதிரி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மீனை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இது வரைக்கும் ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சே வச்சுருக்கேன். மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். சர்வ் பண்ணுறத பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காரசாரமான மீன் வறுவலும் மீன் குழம்பும் என்னோடய மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செய்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் மீன் பொரிக்கிறதும் மீன் குழம்பும். ஆனால் என்னோடய மெத்தடில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில்